السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சர்தாரே மதீனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், மார்க்க பெரியார்கள், ஷேகுமார்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், உலகில் தோன்ற இருக்கின்ற அனைத்து விதமான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் இறைவனுடைய கருணைமலை பற்றாது பொழியட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 1 அல்லது 2 அல்லது ஒரு 3 மாதங்களுக்கு இந்திய தேசத்தையே பரபரப்பிற்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தேர்தல். ஒரு மனிதனுடைய வாக்கு என்பது, ஒரு மனிதன் பொதுவாக ஒரு வாக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னால், அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக, அந்த நல்ல வாக்கை, அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக உயிரை கூட விடக்கூடிய அளவிற்கு அதற்கு தகுதி இருக்கிறது என்பதாக நமக்கு மார்க்கம் எடுத்து காட்டுகின்றோம். அதுபோல நாம் ஒருவரை வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் நமக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்க வேண்டும். நாம் தேர்வு செய்யக்கூடியவர்களை கீழ் நிலையிலிருந்து ஒரு பகுதியினுடைய கவுன்சிலராக ஆகட்டும் சரி, ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆகட்டும் சரி, ஒரு தேசத்தினுடைய மேலவை அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆகட்டும், மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆகட்டும் சரி, அல்லது நம்மையே ஆளக்கூடிய அளவிற்குண்டான உயர்ந்த பதவிகளில் வகிப்போர்களை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நமது மஹல்லாவில் நம்மை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு தெளிவான பார்வை ஒன்று தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்க வேண்டும். நாட்டையே ஆளக்கூடிய அளவிற்குண்டான தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று பார்க்கக்கூடாது, அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று பார்க்கக்கூடாது, எந்த இனத்தை சார்ந்தவர் என்று பார்க்கக்கூடாது, எந்த மொழி பேசுபவர் என்பதை சார்ந்து பார்க்கக்கூடாது. நாம் பார்ப்பதெல்லாம் அவருடைய செயல்பாடுகள். இதற்கு முன்பதாக அவருடைய செயல்பாடுகள், அவருடைய உண்மை தன்மை, அவருடைய நிலைமைகள், மக்களுக்காக அவர் தம்மை எந்தெந்த வகைகளிலெல்லாம் அர்ப்பணிப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையை விதைக்கின்ற அளவிற்கு அவரை நாம் அலசி ஆய்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், அரபு நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நீ ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து விட்டு அந்த குழுவுக்கு தலைவராக இருக்கின்ற பொழுது அந்த குழு தலைவரிடத்தில் சொல்லுவார்கள், நீ ஆடு கூட்டத்தாரனுடைய தலைவனை போல் நீ ஆகிவிடாதே என்பதாக அந்த மக்கள் அந்த தலைவரிடத்தில் சொல்லி செல்வார்களாம். ஆரம்ப கால அரபு குடிகளிடத்தில் ஆத் என்பது ஒரு சமூகம். அவர்களிடத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் நபியாக அந்த சமூகத்தாரிலிருந்தே அனுப்பப்பட்டார்கள். நாம் அந்த சமூகத்தை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு முறை நாம் கூறியிருக்கின்றோம். அவர்கள் கட்டடக் கலைகளில் மிகவும் தேர்ந்தவர்கள், மிக வானளாவ மிக உயர்ந்த கட்டடங்களை கட்டி அதில் மிக பலம் வாய்ந்த மக்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதாக நமக்கு அல் குர்ஆன் எடுத்து காட்டுகின்றது. அந்த சமூகத்து மக்களை பற்றி மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அஷ்-ஷுஅரா என்று சொல்லக்கூடிய 26வது அத்தியாயத்தில்
சில வசனங்கள் 130 ஆரம்பித்து 131, 132 என்பதாக தொடர்ச்சியாக கூறுவான். இறைத்தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாய மக்களுக்கு, தம்முடைய சமுதாய மக்கள் மத்தியில் உபதேசம் செய்வார்கள். எப்படி செய்கிறார்கள்? இந்த மக்கள், இந்த ஆது என்ற சமூகத்தார் மிக பலம் வாய்ந்தவர்கள், கடுமையான பலம் உள்ளவர்கள். அவர்கள் எந்த அளவிற்கென்றால் தமக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த நாடோடி குழுக்களை அல்லது அந்த இனக்குழுக்களை அழித்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை வென்றெடுத்து தமக்கு அடிமைகளாக சேவகம் செய்ய வைக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் மிகப்பெரிய அளவிலான கட்டடங்களை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மட்டும் பத்தாது, இன்னும் அதிகமாக அவர்களுக்கு ஆழ்பலம் தேவைப்படுகின்றது. அதனால் அவர்களுடைய எண்ணம் அருகில் இருக்கக்கூடிய, சற்று நலிவடைந்து இருக்கக்கூடிய அத்துணை குழுக்களையும் அடிமைப்படுத்தி இந்த வேலைகளை அவர்கள் வாங்குகிறார்கள். தம்முடைய சமூகத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்கின்ற பொழுது ஒரு நபியாக, ஒரு ரசூலாக, ஒரு தூதராக, ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இறைத்தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தனது சொந்த மக்களை பார்த்து குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். வஇதா பதஷ்தும் பதஷ்தும் ஜப்பாரி, நீங்கள் மக்களை பிடித்தால் ஆடு மாடு கோழி பிடிப்பது போன்று நீங்கள் மக்களை பிடித்தால் அடக்குமுறையின் மூலமாக நீங்கள் பிடிக்கின்றீர்கள். அவர்களை அன்பாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நல்ல பல சலுகைகளை கொடுத்தோ நீங்கள் அவர்களை வேலைக்கு அமர்த்துவதில்லை, மாறாக கடுமையான முறைகளில் அவர்களை அடிமைப்படுத்துகிறீர்கள் என்று அவர்களை கீழ்நிலையிலும் கீழ்நிலையாக அவர்களை வைத்திருக்கிறீர்கள், வேலை வாங்குகிறீர்கள் என்பதாக இறைத்தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிற சமுதாய மக்களுக்காக தனது சொந்த மக்களிடத்திலேயே அவர்கள் வாதிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், நீங்கள் இப்படி அடக்குமுறையின் மூலமாக நீங்கள் மக்களை பிடிக்கின்றீர்கள். உங்களுக்கு உடல் பலம் இருக்கிறது, உங்களுக்கு ஆயுத பலம் இருக்கிறது, உங்களுக்கு அறிவு பலம் இருக்கின்றது, உங்களுக்கு கலை பலம் இருக்கின்றது. அத்தனையும் இருப்பதால் தான் நீங்கள் இந்த அளவிற்கு நீங்கள் அட்டகாசம் செய்கிறீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக இறைத்தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். மேலும் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் இறைவனை இன்னும் ஒரு முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு இறைவன் எதையெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அவைகள் அனைத்தையும் ஒரு நிஅமத்தாக, ஒரு அருளாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுவான், உங்களுக்கு எது தெரிந்திருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். என்ன தெரிகிறது? நமக்கு கண் முன்னால் எப்படிப்பட்ட உதவியை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறார். உங்களுக்கு உடல் பலத்தை கொடுத்திருக்கிறார், அது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. உங்களுக்கு மக்கள் செல்வங்களை கொடுத்திருக்கிறான், அது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. உங்களுக்கு இறைவன் நீர்நிலைகளை கொடுத்திருக்கிறான், அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரிகின்றது. உங்களுக்கு தோட்டம் துறவுகளை, அதாவது செல்வ செழிப்புகளை வழங்கியிருக்கின்றான். இது அனைத்தையும் நீங்கள் எண்ணி பார்த்து நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக இறைத்தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது சமூகத்து மக்களிடத்திலேயே சொல்லுவார்கள். இந்த தகவல் 26வது அத்தியாயத்தில் 130, 131, 132, 133, 134, 135வது வசனங்களில் குறிப்பிடப்படுகின்றன. இறைத்தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு சொல்லியும் அந்த மக்கள் கேட்க மாட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தூதரை, ஒரு நபியை இழிவுபடுத்தியதற்காக, அவர்களுடைய கூற்றை அந்த மக்கள் ஏற்காமல் இருந்ததற்காக, அவர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்களை தண்டிக்கும் விதமாக பஞ்சத்தை இறக்கி வைக்கிறார். சுமார் 3 ஆண்டு காலங்கள் அவர்களிடத்தில் மழையே பொழியாத ஒரு சூழலுக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். யோசித்து பாருங்கள், யமன் தேசம், அரபிய தேசம், மழை இல்லை என்று சொன்ன ஏற்கனவே பாலைவனம் மிகுந்த பூமி, அது ஏற்கனவே மழை இல்லாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது மென்மேலும் அவர்களிடத்தில் மழையே இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய தோட்டங்களும் அவருடைய செல்வங்களும் அவருடைய கால்நடைகளும் எந்த அளவிற்கு அவர்கள் இழப்புக்குள்ளாவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியாக ஒரு 3 வருடங்கள் கழிந்த பிறகு அவர்களுக்குள்ளாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இவர்கள்தான் ஆதிகுல முதல் அரபுக்கள். அவர்களை பற்றி தான் அல் குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகின்றது.
அல் அரபுல் ஊலா என்பதாக சொல்வார்கள். பழங்குடி அரபுகள் என்பதாக இவர்கள் தான். அவர்களுக்குள்ளாக அவர்கள் பேசிக்கொள்வார்கள். நமக்கு மழை வேண்டும், என்ன செய்யலாம் என்பதாக பேசி முடிவெடுத்து ஒரு 70 நபர்களை அவர்களுக்குள்ளாக தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி 70 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு தலைவரை, குழு தலைவராக கைல் என்பவரை நியமிப்பார்கள். பிற அரபு குழுக்கள் எல்லாம் இவரைத்தான் குறிப்பிட்டு காட்டும். ஆதனுடைய தூதுக்குழு தலைவர் கைல் போல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதாக சுட்டிக்காட்டுவார்கள். இவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த 70 நபர்களும் இவருடைய தலைமையின் கீழாக சென்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? நமக்கு ஒரு தேவை இருக்கிறது இறைவனிடத்தில், நாம் இறைவனை அழுது மன்றாடி நமக்கான தேவைகளை பெற வேண்டும். நாம் என்ன செய்வோம்? ஏதேனும் சில நல்ல காரியங்களை செய்வோம், பொருள் ரீதியாக அல்லது உடல் ரீதியான வணக்கங்கள், தொழுகை, நோன்பு, இப்படி ஏதாவது ஒன்றை செய்வோம், அல்லது தான தர்மங்களை செய்வோம். இப்படி ஏதாவது ஒன்றை செய்து நாம் இறைவனிடத்தில் இறைவனுடைய ஆற்றலையும் இறைவனுடைய வல்லமையையும் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்து நம்முடைய இயலாமையை நாம் அங்கு முன்வைக்கும். இதுதான் பிரார்த்தனையினுடைய ஒரு அடிப்படையான விதி. நாம் ஏதேனும் நல்ல காரியம் செய்திருக்க வேண்டும். அந்த நல்ல காரியத்தை முன்வைத்து இறைவனிடத்தில், அது தொழுகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது நோன்பாக இருந்தாலும் சரி, அதை முன்வைத்து இறைவனுடைய ஆற்றல்கள், இறைவா நீ அப்படிப்பட்டவன், கொடுத்து சிவந்தவன், நீ கொடுத்து கொண்டே இருப்பாய், உன்னுடைய கஜானா என்றென்றும் காலியாக என்பது போன்ற இறைவனை புகழக்கூடிய வார்த்தைகளை கூறி நமது தேவைகளை கேட்போம். ஆனால் இந்த கைல் என்பவருடைய செயலை பாருங்கள். அவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வருவார், வந்து தமது நண்பர் வீட்டில் தங்குவார். அவர் தங்கக்கூடிய அத்துணை நாட்களிலும் அவருடைய இரவுகளை இன்பமாக கழிப்பதற்காக பாட்டு பாடக்கூடிய அடிமை பெண்களும் மது வகைகளும் உல்லாசமாக அவருடைய வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்குது சில நாட்கள். அடுத்ததாக அவருக்காக சிந்தனை வந்து அவருடைய குழுக்கள் அவரை வற்புறுத்தி நாம் பிரார்த்தனைக்காக வந்திருக்கிறோம் என்று சொன்ன பிறகு அப்பொழுதுதான் அதன் பிறகாக அவர் வருகிறார். இறைவனிடத்தில் இப்படி முறையிடுகிறார். பாருங்கள், என் இறைவா, எனது குழுவில் எங்களுடைய பகுதியில் ஒரு நோயாளி ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள். அந்த நோயாளியை எனது ஆற்றலின் மூலமாக, ஏனென்றால் அவர் தன்னை மருத்துவர், டாக்டர் என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறார். எனது ஆற்றலின் மூலமாக நான் அவரை குணப்படுத்தி விடுவேன். என்னிடத்தில் அதற்குண்டான அத்தனை சக்தியும் தகுதிகளும் என்னிடத்தில் இருக்கின்றது என்பதாக சொல்லுவார். அதன் பிறகு செல்லுகிறார். என்னுடைய பகுதியில் எமது மக்களில் ஒருவர் கைதியாக பிடிக்கப்பட்டிருந்தால் அதற்குண்டான பிணைத் தொகையை கொடுத்து நான் அந்த கைதியை விடுதலை செய்திருப்பேன். அதாவது அவர் அந்த சமூகத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்து வந்திருக்கிறார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது தன்னுடைய நிலை, தன்னை பற்றியே புகழ்ந்து விட்டு இறுதியாக சொல்கிறார், ஆனால் எனது மக்கள் என்னிடத்தில் கேட்பதோ, எங்களை அனுப்பி வைத்திருப்பதோ மழைக்காக, தண்ணீருக்காக. நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் தண்ணீருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், எனவே எங்களுக்கு நீ மழையை பொழியச் செய் என்பதாக அவர் பிரார்த்தனை செய்வார். இந்த தகவல்கள் யாவும் திருமிதி, இப்னு மாஜா, அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது. ஹாரிஸ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இந்த தகவல், இந்த சம்பவத்தின் யாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த குழுவினருக்காக ஒரு 3 விதமான மேகத்தை கொடுப்பார். இந்த 3இல் ஒரு மேகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்ல, அவர் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய, பொதுவாக மழை பொழிவதற்கு எப்படிப்பட்ட மேகம் இருக்குமோ அதைவிட நன்கு கருத்த ஒரு மேகத்தை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். இந்த மேகத்தை எனக்கு எங்கள் பகுதிக்கு நீ அனுப்பி வை இறைவா, ஏனென்றால் இதிலிருந்து நாங்கள் மழை பெற்றுக் கொள்வோம் என்பதாக சொல்லிவிடுவார். இவர்கள் ஊருக்கு வருவார்கள். அந்த மேகம், கருமையான மேகம் அவர்கள் ஊர்வாசிலே சூழ்ந்து கொள்ளும். அந்த மக்களுக்குள்ளாக பேசிக் கொள்வார்கள், அடடட பரவாயில்லை, நாம் நமது தலைவரையும் நமது குழுவையும் அனுப்பி வைத்து எவ்வளவு நல்லதாக போய்விட்டது பாருங்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு இறைவனிடத்தில் துஆ செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள், நமது ஊரை கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிறது என்றால் நமக்காக நம்மிடத்தில் இவ்வளவு நாள் நல்லவைகளை எடுத்து சொன்ன அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே ஒரு பொய்யர் தான். ஆகவே அவர் தேவையற்றவர் தான், நம்மை விட்டும் தேவை இல்லாதவர் தான், நமக்கு தேவை இல்லாதவர் தான், நாம் இவர்களைத்தான் கொண்டாட வேண்டும் என்பதாக அவர்களுக்குள்ளாக பேச அல் குர்ஆன் அடுத்ததாக அந்த வசனங்களில் சுட்டிக்காட்டும்.
அந்த கரு நீல மேகங்களிலிருந்து அவர்களுக்கு நெருப்பு மழை பொழிந்து அந்த மக்களை அழித்து விட்டதாக வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்க. யோசித்து பாருங்கள், ஒரு தலைவனை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவனுடைய குணநலன்கள், அவனுடைய முந்தைய எதற்காக அவன் நிறுத்தப்படுகின்றாரோ, பாராளுமன்ற எலெக்ஷனுக்காகவோ அல்லது சட்டமன்ற எலெக்ஷனுக்காகவோ, ஒரு வார்டு கவுன்சிலருக்காகவோ, ஒரு மஹல்லா நிர்வாகியாகவோ நிறுத்தப்படுகின்ற பொழுது அவருடைய குணநலன்களை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக எப்படிப்பட்ட குணநலம் இல்லவர், அவர் என்ன முஸ்லிமாக இருக்கிறாரா தேவையில்லை, எந்த மதத்தை சார்ந்தவர் தேவையில்லை, எந்த இனத்தை சார்ந்தவர் தேவையில்லை, எந்த மாநிலத்தை சார்ந்தவர் தேவையில்லை, என்ன மொழி பேசுபவர் தேவையில்லை. ஆனால் அவர் இதற்கு முன்பதாக மக்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார், மக்களுடைய சமூக முன்னேற்றத்திற்கு எப்படிப்பட்ட விஷயங்களில் அவர் பங்கெடுத்திருக்கிறார். இறைத்தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர் அதைத்தான் செய்தார்கள். தனது சொந்த மக்களிடத்திலேயே அடக்குமுறைகளுக்கு பேர் பெற்ற ஜப்பார்களாக இருந்த அவர்களிடத்திலேயே அவர்கள் முறையிடுகிறார்கள். நீங்கள் கடுமையான முறைகளில் மக்களை அடக்குமுறை செய்கிறீர்கள், மக்கள் யாவரையும் அடிமைப்படுத்துகிறீர்கள் என்பதாக இறைத்தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். தனது சொந்த மக்களிடத்திலேயே கேட்டார்கள். அதுபோல நாம் யாரை தேர்வு செய்ய இருக்கின்றோமோ அவருடைய முந்தைய காலத்துடைய அந்த வரலாற்று தகவல் ஒரு சிறிது அளவு எந்தெந்த முறைகளில் அவர் மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், நாட்டு மக்களுடைய நலன்களில் எந்த அளவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், நாம் தேர்ந்தெடுத்து எந்த சபைக்கு அனுப்புகின்றோமோ, சட்டமன்றமோ அல்லது பாராளுமன்றமோ அல்லது மாமன்றத்திற்கோ அனுப்புகின்ற பொழுது அவர் மக்களுக்காக எப்படிப்பட்ட விஷயங்களை முன்வைக்கிறார், அந்த தலைவர்களிடத்தில் நமக்காக எப்படியெல்லாம் பேசி நம்ம தொகுதி மக்களுக்காக எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுத்தர முயற்சி செய்கிறார் என்பதை நாம் அலசி ஆராய வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த 6 சமூகமும் இந்த கைல் என்பவரை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்து அந்த ஒட்டுமொத்த சமூகமுமே நெருப்பிற்கு இரையானது போல் 5 வருடங்களும் எத்தனை வருடங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றதோ இந்திய பாராளுமன்றத்திற்கு ஏறத்தாழ 545 உறுப்பினர்கள் தேவை. அதில் தேர்வு முறைப்படி, தேர்தல் முறைப்படி 543 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தேர்தலின் மூலமாக 2 நபர்களை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். அதுபோல மாநிலங்களவைக்கு சுமார் 250 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதில் 250 நபர்களை 12 நபர்களை அவருடைய கலாச்சாரம், அவருடைய கல்வி, அவருடைய செயல்பாடுக்கு தகுந்தவாறு 12 நபர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். மீதி இருக்கக்கூடிய 238 பேரை மாநிலங்களவை அந்த சட்டமன்ற தொகுதி அந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அதுபோல சட்டமன்றத்திற்கு சுமார் தமிழக சட்டமன்றத்துக்கு 234 தொகுதிகள். அந்த பகுதியில் உள்ள தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களை நாம் சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி. அவருடைய நிலைப்பாடு, மக்களுக்காக எப்படியெல்லாம் அவர் சிரமப்பட்டிருக்கிறார், தன்னை எப்படியெல்லாம் மக்களுடைய நலனில் தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் என்கின்ற ஒரே நோக்கம் மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் நமக்கு சில வரவுகள், சில நன்மைகளை அவர்கள் தனிப்பட்ட முறையில் செய்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், அந்த கைல் என்பவருக்கு அப்படித்தான் செய்தார். அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடியவர் அவரை வரவேற்று விருந்து உபசரிப்புகள், இரவு நேர கும்பாளர்கள் அத்தனையும் அவரை மூழ்கடித்து விடுகிறார். கடைசியில் அடுத்து வரக்கூடிய அத்தனை ஆண்டுகளிலும் நாசம் என்னவோ நம் அனைவருக்கும் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு தனி மத பிரச்சனையோ, தனி மனித பிரச்சனையோ, தனி இன பிரச்சனையோ கிடையாது. ஒட்டுமொத்த தேசத்தின் பிரச்சனை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நமக்கான தேர்வாளர்களை, நமக்காக பாடுபடக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனமும் மிகுந்த அக்கறையும் இருக்க வேண்டும். அதுபோல வாக்களித்தல் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வாக்களிக்காமல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவனை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் அருகதையும் அவனுக்கு கிடையாது. நான் ஓட்டளிக்கவில்லை, நான் வாக்களிக்கவில்லை, ஆனால் எமது நாட்டினுடைய தலைவரை பற்றியோ, நான் எந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அவர்களை பற்றி நான் பேசுவதற்கு எனக்கு எந்த விதமான அருகதையும் தகுதியும் இல்லை. காரணம், நான் எனக்கான வாக்கை செலுத்தவில்லை. ஆகவே வாக்கு செலுத்துவதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். நமக்கு அதற்கு மார்க்கம் முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது.
பொதுவாக ஒரு வாக்கு கொடுத்தாலே, ஒரு சத்தியத்தை கொடுத்தாலே அது உயிர் உள்ள வரைக்கும் நிறைவேற்ற வேண்டியது ஒரு முஸ்லிமினுடைய கடமை. அதுபோல இந்த வாக்கை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தேர்வாளர்களை, அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, கீழ் நிலையிலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். தனிப்பட்ட சில சுகங்களுக்காக, சில நன்மைகளுக்காக நம்முடைய வாக்கை நாம் விட்டுவிடக் கூடாது. நாம் அல்லாஹ்விற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைதா பதஷ்டும் ஜப்பார், அடக்குமுறையாளர்களை உங்கள் மீது ஏவி விடுவார். அதற்கு பிறகு புலம்பி எந்த விதத்திலும் பலன் கிடையாது. காரணம், ஒரு தவறான நபரை தேர்ந்தெடுத்ததற்கு முதற் காரணம் நான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாக்கை சரியான முறையில் செலுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தந்து அந்த ஆட்சியாளருடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை போட்டு எல்லா விதமான மக்களுக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய அந்த நல்ல ஆட்சியாளர்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.